கோயம்புத்தூர் சிட்டி பக்கத்திலே ஒரு 3 BHK வீடு அஃபோர்டபுளான ப்ரைஸில் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடு உங்களுக்கு தான். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்துலேருந்து வர தடகம் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துடலாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 3 BHK வீடு 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. இது வீட்டுக்கு உண்டான ஃப்ரண்ட் எலிவேஷன் ஐவரி அண்ட் ப்ரௌன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு அதில் டெக்ஸ்சர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் தீம்லேயே டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியா வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் தெரிகிற மாதிரி இந்த வீட்டோட ஃப்ரண்ட் லுக் இருக்குது. இது வந்து வீட்டுக்கு உண்டான போகிறதுக்காக கார் பார்க்கிங்க்கு உண்டான ரேம்ப்பு அண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. கேட் வந்து நல்லா ஹெவியான மெட்டல் கேட்டாக கொடுத்துருக்காங்க. சிஎன்சி லேசர் டிசைன்ஸோடு இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா 17க்கு 10ங்கிற அளவில் வீட்டுக்கு ஒரு போர்ட்டிகோ ஸ்பேஸ் இருக்குங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே அந்த பெபிள் ஸ்டோன் டிசைன்ஸ் வச்ச மாதிரியான டைல்ஸ் ஒர்க்கு. வாலுக்கு வந்து அந்த 3D டைல்ஸ் ஒர்க் வந்து சீலிங் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு உபயோகப்படுத்தியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவில் இந்த வீட்டுக்கு வந்து தனியாக ஒரு போர்வெல்லும் இருக்குது. வாட்டர் சம்பி கட்டியிருக்காங்க. இங்கே சின்னதாக ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்து வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. தேக்கு மரத்தில் இருக்குது. உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வந்து 2 படிக்கு டேர் போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து கிரானைட்டில் லே பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு 16க்கு 16 அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட லிவிங் ஹாலுங்க. ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் வெர்டிஃபைட்டல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக விண்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே யூபிவிசி விண்டோஸ் தான். அந்த சைடில் வந்து கிச்சன் கம் டைனிங் இருக்குது. அதை பார்த்துட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த பெட்ரூமை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பெட்ரூம்க்கு உண்டான டோர் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் புட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் 10க்கு 8ங்கிற அளவில் அமைச்சிருக்கு. கன்னிமூலையில் இருக்குது. இங்கே வென்டிலேஷனுக்காக 2 யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. ஆர்சிசி லேப் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வாட்டர்ஃபுல்லாம் பண்ணிக்கலாங்க. அதுக்குண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வந்து வெயிட்லெஸ் பிவிசி டோராக இருக்குது. இந்த அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 காரங்களெல்லாம் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க் லே பண்ணியிருக்காங்க. சீலிங் வரைக்கும் வாலுக்கு வந்து டைல்ஸ் ஒர்க் உபயோகப்படுத்தியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு இப்போ நம்ம கிழக்கு பக்கம் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 16 கிச்சன் கம் டைனிங் அந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவோடு இருக்குது. கிச்சன் பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் ஒரு கிரானைட் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து வால் ஃபுல்லாமே வால் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஆர்சிசி லேப்ட் பிளான் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ இந்த இடத்துல டைனிங் ஏரியாவில் ஹேண்ட் வாஷ் மிஷின் வந்துடும். இங்கே டைனிங் ஏரியாவிலேருந்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறது மாதிரி இங்கே ஸ்டார் கேஸ் இருக்குது. ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃபுல்லாமே கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட் உபயோகப்படுத்தி ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இங்கே வந்து ஒரு பேசேஜ் இருக்குங்க. பால்கனி ஏரியா 2 பெட்ரூம்ஸ் போகிற மாதிரி இங்கே ஒரு பேசேஜ் இருக்குது. இந்த பேசேஜில் ஒரு விண்டோவை மாட்டியிருக்காங்க. அது ஃபிக்ஸ்டு விண்டோவாக இருக்குது. ஃபஸ்ட் நம்ம அங்கே இருக்கிற செகண்ட் பெட்ரூமை பார்த்துடலாம். செகண்ட் பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இங்கே கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கு, வென்டிலேஷனுக்காக விண்டோஸ், ஆர்சிசி லேப்ட் இருக்குது. ஏசி மாட்டிக்கணும் பொசிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் தான் இது. நல்லா பெருசாக இருக்குது. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 5க்கு 8ங்கிற அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் கம்ப்ளீட்டாக இங்கேயும் டைல்ஸ் ஒர்க் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எப்பவுமே நம்ம வீடு புக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் மாட்டி கொடுப்பாங்க. செகண்ட் பெட்ரூம்க்கு ஆப்போசிட்டில் இங்கே வந்து 16க்கு 16ங்கிற அளவில் ஒரு பெரிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. வித் இந்த அட்டாச்டு பாத்ரூமோட சேர்த்தே சொல்கிறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆர்சிசி லேப்ட் இருக்குது. வெளிச்சத்துக்காக 2 யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் வாலுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் ஒரு 5க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க் வந்து சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃப் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எப்பவுமே நான் சொன்ன மாதிரி கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் தான் மாட்டி கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீட்டோட ஃப்ரண்ட்டில் இருக்க பால்கனி ஏரியா பார்த்துடலாம். இது பால்கனி ஏரியா போகிற மாதிரி கொடுத்துருக்க டோருங்க. டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு செமி கவர்டு பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்குங்க. இங்கே ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் வந்து உட்டன் பேட்டர்னில் இருக்கிற தீமில் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டஃப் அண்ட் கிளாஸ் வித் ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் இருக்குது. இந்த பால்கனியிலேருந்து டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டெரஸோட காங்கிரீட் வரைக்குமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாங்க மேலே போகலாம். இந்த ஸ்டெப்ஸ் ஏரி டெரஸ் வந்து அவங்க துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸு, துணி காயப்பதற்கான ஆங்கிள், இந்த இடத்துல சிண்டிக்ஸ் எல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தேன் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. அங்கே பாருங்க, அங்கே இப்போ வண்டியெல்லாம் போகுது பாருங்கள். அது பஸ் போகிற ரோடு. ஸோ பஸ் போகிற ரோடு பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்து வந்தீங்கனாலே வீடு தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு லொக்கேஷன் தான். கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரத்துலேருந்து வரீங்கன்னா தடகம் ரோடுங்க. கணவாயிலேருந்து 10 நிமிஷத்தில் இந்த வீட்டுக்கு ரீச் ஆகலாம். தடகம் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ரீச் ஆகலாங்க. இந்த வீடு லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 68 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். பக்கத்துலேயே 40 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வீடு இருக்குது. அப்புறம் 62 லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட்டில் வீடு இருக்குது. அப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்க லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இடமாவும் கொடுக்குறாங்க. சைட்டை வந்து நீங்கள் பார்க்கணும். இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும். அதுக்கு கால் பண்ணிவிட்டு சைட்டை வந்து பாருங்கள்.